உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். துளசி, ராதாவுக்கும் மோகனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மோகன், அம்மா என்ன சொல்றாங்க? இதெல்லாம் உண்மையா? துளசி, நீ ப்ளீஸ் ப்ளீஸ் அமைதியா சொல்லு மோகன், அம்மா இப்போ சொன்னது எல்லாமே உண்மையா? துளசி, நான் சொல்றது ஆமா, நான் இப்ப சொன்னது எல்லாமே உண்மைதான். ஏன்னா உனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான முழு உரிமை இருக்கு. அந்த உண்மையை உனக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமையா நினைக்கிறேன். அம்மா ப்ளீஸ்மா, இதெல்லாம் பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்ல, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். மோகன், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எப்பவுமே சரியான நேரமே வராது. நீ இந்த விஷயத்த துளசிக்கு நீ இன்னைக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம், இல்ல எப்ப வேணா சொல்லலாம். ஆனா நீ எப்ப சொன்னாலும் துளசிக்கு இன்னைக்கு ஏற்படுற வலிதான் எப்பவுமே ஏற்படும் மோகன். அம்மா, துளசியோட ஆரோக்கியம். அப்ப ராதாவுடைய நிலைமை என்ன ஆகுறது மோகன்? இவ்ளோ கசப்பான வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷமாவது நீ யோசிச்சு பாத்தியா ராதாவோட மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும்? துளசி, நீ இறந்து போயிட்டு தான் நாங்க நினைச்சதுக்கு அப்புறம் ராதா வந்து நம்ம குஷிய பாத்துக்கிட்டா, மோகனை கவனிச்சுக்கிட்டா, நம்ம வீட்டை, நம்ம குடும்பத்தை, ஆளுங்க எல்லாரையுமே கவனிச்சுக்கிட்டா. மோகனுடைய நிலைமைய மாத்துனா மோகன் முகத்துல சிரிப்ப வர வச்சா. மோகன் அதுக்கப்புறமா தான் இயல்பா எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சான். இல்லையா மோகன்? இப்ப துளசி திரும்ப வந்துட்டாங்கிறதுக்காக நீ ராதாவுக்கு அநியாயம் பண்ண நான் விட மாட்டேன் மோகன். எப்பவுமே ரெண்டாவதா ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள மனைவியா வந்த இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிடுறா. ஏன்னா நீங்களும் இப்படிதானே வந்தீங்க. நீங்க கூட மோகனோட அம்மாவுக்கு பதிலா தானே இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க. மோகனோட அம்மாவுக்கு சேவை பண்ணிக்கிட்டு அப்புறம் அப்பாவை உங்க வலையில விழ வச்சிட்டீங்க. அப்புறம் அவரை அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த வீட்டோட மருமக காதம்பரியா ஆயிட்டீங்க. துளசி, இல்ல மோகன், இவங்க இந்த ராதாவை என்ன அக்செப்ட் பண்ணிக்க சொல்றாங்கன்னா அப்ப இவங்களோட உண்மையும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அண்ணி, நீங்க என்ன பேசுறீங்க? Enough, அண்ணி, enough. நீங்க எப்படி மாம் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசலாம்? இங்க பாருங்க,
இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. துளசி நீ நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்ன்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேச. கீர்த்தி தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. அம்மா அண்ணே, நான் சொல்றது கேளு கீர்த்தி. ஒருவேளை என்ன கொல்ல முயற்சி பண்ணதுக்கு பின்னாடி தாமினி கூட நீங்களும் இருந்தீங்களோ? சொல்லுங்க சொல்லுங்க, தாமினிக்கு துணையா இருந்தீங்களா நீங்க அப்போ? போதும். இதுக்கு மேல நான் அம்மாவுக்கு எதிராக ஒரு தப்பான வார்த்தை கூட கேட்க மாட்டேன். இது வரைக்கும் நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான். ஆனா இதுக்கு மேல முடியாது. உனக்கு வெக்கமா இல்ல அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு? நீ கோவத்துல இருக்குதா, ஆனா அதுக்காக என் அம்மா மேல இஷ்டத்துக்கு பழி போடுவியா என்ன? இதுல என் அம்மா எதுவும் பண்ணல தெரியுமா உனக்கு? அப்படியா? அப்போ வேற ஒரு பொண்ண உன் வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு வந்தது தப்பு கிடையாதா? அவளை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்களே, அது தப்பு கிடையாதா? ஒரு வேலைக்காரி உனக்கு மனைவி ஆக்குனது தப்பு கிடையாதா? அவ வேலைக்காரி கிடையாது. என்ன? ராதா அவ என்னோட மனைவி. நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ கோவில்ல பாத்தீங்க அந்த கல்யாண சடங்கை நான் சொல்லல. எங்க 2 பேருக்கும் என்னைக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.